நம்முடைய சிவஞான சித்தியார் பரபக்கம் என்கின்ற இந்த ஞான சாஸ்திர வகுப்பில் நாம் இதில் முதல் சமயமாக எடுத்து கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகாயதன் என்கின்ற சமயம், நாஸ்திகவாதம் பேசக்கூடிய கடவுள் இல்லை, வினையும் இல்லை, உலகத்தில் உருவாக்கத்திற்கு ஒருவன் காரணம் இல்லை, பூதங்களுடைய சேர்வுதான் உலக தோற்றத்துக்கு காரணம் என்பதான் முதலான கொள்கைகளை உடைய நாஸ்திகன் என்று சொல்லக்கூடிய உலகாயுதவாதன், பொருள் முதல்வாதி என்கின்றவனை அவருடைய கொள்கைகளை பேசியும் அவருடைய கொள்கைகளை மறுத்தும் ஆக 62 பாடல்களில் நம்முடைய அருணதி சிவாச்சாரியார் நமக்கு உலகாயுதன் மதத்தை கற்பித்துக் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு சமயத்தை சொல்லிக் கொடுத்து சமயத்தினுடைய கொள்கையையும் காட்டி அந்த கொள்கையில் எதெல்லாம் நம்முடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது என்பதையும் காட்டி நமக்கு இந்த நாத்திக சமயம் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சமயம் பௌத்த சமயம். இந்த பௌத்த சமயம் 4 பிரிவுகளாக இருக்கிறது. இந்த 4 பிரிவுகளுடைய கொள்கைகளையுமே நமக்கு இந்த நூலிலே கற்பித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த பௌத்த சமயம் என்பதற்கு சாக்கிய சமயம் என்று ஒரு பெயர் உண்டு. ஏன்னா சாக்கியர் என்கின்ற குலத்தில் இந்த மதத்தை தோற்றுவித்த சமய ஆச்சாரியர் தோன்றியதனால இதற்கு சாக்கிய சமயம் என்றே பெயர். இவருக்கு சித்தார்த்த கௌதம புத்தர் என்று பெயர். ஆதிபுத்தர் என்று ஒருவர் இருந்ததாகவும் அவர் சொன்ன வழியையே சித்தார்த்த புத்தர் பிறந்ததாகவும் கூட சொல்வது உண்டு. இவர் வடநாட்டிலே ஒரு அரச குடும்பத்தில் அவதரிக்கிறார். அவருக்கு போதிசத்துவர் என்ற ஒரு பெயர் உண்டு. ஒரு ஜென்ம என்ன கதை, அது நல்ல கதை, அதுக்கு பேர் போதிசத்துவருக்கு ஜென்ம கதைகள்னே ஒரு கதை உண்டு. அதில் அவர் பல ஜென்மங்களை எடுத்து பல்வேறு உயிரினங்களாகவும் பிறந்து பல வகையிலும் பல அற்புதங்களை நிகழ்த்தி நிறைவாக புத்தராக அவதரித்தார் என்பதாக அந்த சமயத்தினுடைய ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த சமயத்தில் 4 வகை இருப்பதாக நமக்கு அருணதி பெருமானார் காட்டுகிறார்கள். சௌத்ராந்திகன் மதம், யோகாச்சாரன் மதம், மாத்தியமிகன் மதம், வைபாடிகன் மதம் அப்படின்னு 4 வகை மதம். பௌத்தத்தில் 4 வகை இருக்குது. இங்கே சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன், வைபாடிகன் என்பதாக 4 சமய பிரிவுகள் இந்த சமயத்துக்குள்ளே இருக்கிறது. சைவ சமயத்துக்குள்ளும் பல பிரிவுகள் நாம் பார்க்கிறோம். வைபாடிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன், வைபாடிகன். இது பௌத்த சமயத்தை கொள்கையே கொண்டிருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே சில பிரிவுகள் இருப்பதனால இப்படி 4 வகை பிரிவுகள் சொல்லப்படுகிறது. இந்த பௌத்த சமயத்திற்கு அடிப்படை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பிடகம்னு பேர். பிடகம், பீடகம், பிடகம். பிடகம் என்ற அந்த சொல்லுக்கு கூடை என்று பொருள். பிடகம் வருதுங்களா? பிடகம் என்கின்ற சொல்லுக்கு கூடை என்று பொருள். பிடகம்னா ஆகமம் தாமா. பிடகம்னா கூடைன்னு பொருள். அவங்க நம்ம ஆகமம்னு பயன்படுத்துகின்ற சொல்லுக்கு பதில் அவங்க பிடகம்னு பயன்படுத்துகிறாங்க. இப்படி 3 வகை பிடகங்கள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சரிதானே? 3 வகை பிடகங்கள், 3 ஆகமங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த 3 ஆகமங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களுடைய அந்தம், இந்த 3 ஆகமங்களுடைய சூத்திரங்கள். சூத்திரம்னா நறுக்கு தெரித்தது போல சொல்லப்பட்ட சில கருத்துக்கள். நம்ம எப்படி சிவஞான போகத்தை சூத்திரம் என்று சொல்லுகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த சூத்திரங்களை அதனுடைய அந்த பொருள்கள் எப்படி மர ஈறு என்று மணிவாசக பெருமான் சொல்வார். வேதத்தினுடைய அந்தத்தை உபனிஷத் என்று சொல்லுகின்றோம், உபநிடதம் என்று சொல்லுகின்றோம். அந்த உபநிடதங்களை கொள்ளுகிறவர்களை தான் நம்ம வேதாந்திகள் என்று சொல்கிறோம். அதுபோல இவர்களுடைய இந்த பிடக நூல்களுடைய சூத்திராந்தங்களை பின்பற்றக்கூடிய சமய பிரிவினருக்கு சூத்திராந்திகர் என்கின்ற பெயர். அதுதான் காலப்போக்கில் மருவி வழங்கி சௌத்திராந்திகர் என்று வருகிறது. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இந்த 4 பேர் பார்த்தோம் இல்லையா, சௌத்ராந்திகன், வைபாடிகன், மாத்தியமிகன், யோகாச்சாரன் என்று சொல்லக்கூடிய 4 பேரில் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய சமய கொள்கை
சௌத்ராந்திகனுடைய கொள்கையை தான் நமக்கு அருண் சிவாச்சாரி எடுத்து காட்டியிருக்கிறார். மீதிமுள்ள யோகாச்சாரன், மாத்மிகன், வைபாடிகன் இந்த 3 பேருடைய கொள்கைகளுமே நமக்கு ஒவ்வொரு பாடல் தான் காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் புத்தருடைய கொள்கையில், பௌத்த சமயத்துடைய கொள்கை முழுக்க முழுக்க விரிவாக இந்த யோகாச்சாரன், இந்த சௌத்ராந்திகன் சமயத்தில் தான் காட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 94 பாடல், அதிகபட்சமாக 94 பாடல் பௌத்த கொள்கை மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது. விளக்க முடியுதுங்களா? இப்போ அவனுடைய மறுதலைக்கு நம்ம போகலாம். இதே நம்ம உலகாயதனுக்கு பார்த்தோம்னா 63 பாடலில் பாதிக்கு பாதி நமக்கு கொள்கையாகவும் பாதி நமக்கு மறுதலையாகவும் இருந்தது. இங்கே பௌத்த சமயத்தில் 94 பாடல் நமக்கு, சாரி ஒட்டுமொத்த கணக்கில் சொல்கிறேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 பாடல்கள் இது தொடர்ச்சியாகவே போட்டிருக்காங்க. 31 பாடல்கள் நமக்கு சௌத்ராந்திக சமயத்தினுடைய கொள்கையே காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் பௌத்த சமயத்தினுடைய அடிப்படை விஷயம். இந்த பௌத்த சமயத்தில் என்ன ஒரு கொள்கைன்னா, இவர்களுக்கு பஞ்சகந்தம் அழிவு முக்தி என்பது இவருடைய கொள்கை. பஞ்சகந்தங்கள் அதை பற்றி என்னங்கிறது இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் முக்தி என்று எதை கொள்கிறார்கள் என்றால், பஞ்சகந்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை, அதை அழிவது தான் முக்தி என்பது கொள்கை. இந்த பௌத்த சமயத்தாரை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் காரைக்காலில் அருகே போதிமங்கை என்கின்ற ஊரில் நமக்கு புத்த ஜாதக கதை, அதுக்கு பேர் ஜென்ம கதைன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் ஜாதக கதைன்னு பேர். அதான் ஜென்ம கதைன்னு சொல்லிட்டேன். புத்த ஜாதக கதைன்னு பேர். அதில் தான் போதிசத்துவர், நல்லாயிருக்கும் அந்த கதைகள்லாம் படிப்பதற்கு. அந்த போதிசத்துவர் புறாவாக பிறந்திருப்பார், சிங்கமாக பிறந்திருப்பார், புலியாக பிறந்திருப்பார், இப்படி பல்வேறு மிருகங்களாக பல பிறவிகளை எடுத்து நிறைவாகத்தான் அவர் கௌதம புத்தராக பிறப்பதாக அவங்க கொள்கை. அது பார்க்கும், அது தனி அவங்களுடைய வரலாறு வச்சுக்கோம். ஞானசம்பந்த பெருமானார் போதிமங்கை என்கின்ற ஊரில் பௌத்தர்கள் வாழும் பொழுது பௌத்தர்கள் வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஸ்வீகாரோகணத்தை தடைப்படுத்துகிறார்கள். சின்னங்களை எல்லாம் அடைத்து நிறுத்திவிட்டு, எங்களை வாதிலை வென்றுவிட்டு உங்களுடைய சின்னத்தை ஊதிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் வந்து அழைக்கிறார்கள். அப்பொழுது வித்தக நீரணிவார்தம் வெந்துகர்த்திற்கும் அத்திரமாவன அஞ்செழுத்துமே என்று அடியவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கையே ஓதுகிறார்கள். அஸ்திரமாவது அஞ்செழுத்துமே என்று சொல்லுவார். அஸ்திராயப்பட்டு என்று சொல்லுவோம். அஸ்திராயப்பட்டு என்ற அந்த மந்திரம் நமக்கு தூய்மையை குறிக்கிறது. எதை நீக்க வேண்டுமோ அதை நமக்கு நீக்கி கொடுக்கும். சுத்தி செய்வதற்கு நம்ம அஸ்திராயப்பட்டு என்கின்ற மந்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுகின்றோம், உபயோகப்படுத்துகின்றோம். அஸ்திராயப்பட்டுன்னு புரோக்ஷனம் பண்ணோம்னா அந்த பொருள் நமக்கு சுத்தமாவதாக நாம் பார்த்தோம். திருநீரை நம்ம அஸ்திராயப்பட்டு என்று தெளித்து தான் நம்ம சுத்திப்படுத்துகிறோம். அந்த அஸ்திர மந்திரத்தை போல நமக்கு அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு விளங்குவதனாலே அஸ்திரமாவன அஞ்செழுத்தும் என்று சொன்னதுனால அந்த சாரிபுத்தனுடைய தலை அங்கு அந்த சுவாமியினுடைய ஊர்வலத்தை தடுத்து அந்த சாரிபுத்தனுடைய தலை சுக்குநூறாக உடைந்து போகிறது. புத்தமாங்கம் உருண்டு விழ, உருமிடித்து விழ அப்படின்னு சொல்லுவார் ஞானசேகர சுவாமிகள். பிடி விழுந்து அவருடைய தலை போகிறது. அதற்கு பிறகு வேறு ஒருவனை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் சமயவாதம் செய்கிறார்கள். அந்த சமயவாதத்தை ஞானசம்பந்த பெருமானை முன்னிட்டு கொண்டு சம்பந்த சரணாலயர் என்கின்ற அடியவர் செய்கின்றார். அப்போ அவர்கள் இந்த பௌத்த கொள்கையை சேக்கரார் சுவாமிகள் ரொம்ப விரிவாக பேசுகிறார்கள். இந்த எப்படி நம்ம இந்த உலகாய சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் நாம் பார்க்கிறோமோ அதே போல் சேக்கரார் சுவாமிகளும் பெரிய புராணத்தில் பௌத்த கொள்கைகளை வாத பிரதிவாதங்களோடு எடுத்து அற்புதமாக காட்டியிருப்பார்கள். அங்கே பஞ்சகந்தம் அவிவே முத்தி என்று சொல்லும் பொழுது, பஞ்சகந்தங்களும் அவித்து போன பொழுது உன்னுடைய தலைவனுக்கு வழிபாடுகள் செய்கிறார்களே, அந்த வழிபாடுகள் எல்லாம் என்ன ஆகும் என்று கேட்கும் பொழுது, அது எங்கள் தலைவன் அதை உணர்ந்து கொள்வதில்லை, ஆனால் அது செய்த பலன் எங்களுக்கு வரும் என்பதாக அவருடைய கொள்கை சொல்லியிருந்தார். சேக்கரார் சாமி எடுத்து காட்டுவார். அதில் எப்படி என்றால், உறங்குபவனுக்கு தான் அடையக்கூடிய இன்பமோ துன்பமோ தெரியாது. உறங்குபவனை கொன்றுவிட்டால் உறங்குபவனுக்கு தான் செத்து போயிட்டோங்கிறதோ அதனால் ஏற்பட்ட வழியோ தெரியாது. ஆனால் கொன்றவனுக்கு அதனால் வரக்கூடிய பலன் உண்டு என்னுமா போல, எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வழிபாடு செல்லவில்லை என்றாலும் அந்த வழிபாடு செய்ததன் பலன் எங்களுக்கு உண்டு என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியாக அந்த இறந்து போனவனை போய் உன்னுடைய தலைவனுக்கு உதாரணம் காட்டுகிறார். இந்த ஓமே தவறு என்று சொல்லி அந்த பஞ்சகந்தங்கள் அதுவே முத்தி என்கின்ற இந்த கொள்கையை மாற்றி அவர்களை சைவ சமயம் சார வைப்பார் அந்த அடியவர் ஞானசம்பந்த பெருமானார் என்பதாக நமக்கு சேக்கரார் சுவாமிகள் காட்டுவார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சகந்தங்கள்லாம் என்ன என்பது அங்கே டீட்டெயிலாக இருக்காது பெரிய புராணத்தில். ஆனால் அதெல்லாம் நம்ம இந்த வகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு 10 பாடலுக்கு இவங்களுடைய கொள்கை தான் முழுக்க முழுக்க இருக்குது. அதாவது நாம் இதுவரைக்கும் சைவ சமயத்தின் கொள்கையில படித்திருப்போம். உலகாயத்தினோட கொள்கையை நாம் படிக்கும் பொழுது கூட நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும்.
ஏன்னா உலக விஷயத்தை பார்த்து தான் அவன் பேசுகின்றான். ஆனால் இந்த பௌத்தனுடைய கொள்கையை பேசும் பொழுது நமக்கு சில புரியாதன்மைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் புது புது விஷயமா இருக்கிறது. நம்ம எதையெல்லாம் புரிந்து இது வரைக்கும் ஒத்துக்கொண்டோமோ அந்த விஷயங்கள்லாம் இல்லை என்பது போல் அவன் பேசுவதனால சில குழப்பங்கள் நமக்கு ஏற்படலாம். அதனால் விவேகத்தோடு சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த வகுப்புகளை நாம் சரியான முறையில் கடத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இந்த வகுப்புக்குள்ளே நுழைவோம். போகலாமா பாட்டுக்குள்ளே? பௌத்த சமயத்துடைய சௌத்திராந்திகன் மதத்துக்கு போகலாமா? சௌத்திராந்திகன் என்ன சொன்னேன்? சூத்திர அந்தத்தையே தங்களுடைய கொள்கையாக கொண்டதுனால சூத்திராந்திகர்னு அவர்களுக்கு பேர். அதுவே நாளடைவில் எப்படி ஆனது? சௌத்திராந்திகர் என்று ஆனதாக சொல்லுகிறார்கள். நீதியார் வேத நூலின் நெறியலா அறங்கள் நாளும் போதிவோர் 5 சீலம் உடையராய் உடலம் மூடி போதி நீள் மரத்தின் மேவு புத்தர் 4வரினும் வைத்து சாதிதான் இல்லாத கொள்கை சௌத்திராந்திகன் முன் சாற்றும் என்று சொல்கிறார். நீதியார் வேத நூலின் நெறியலா அறங்கள் என்று சொல்கிறார். முதல்ல வேதத்தை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஏன் பௌத்த சமயத்தை பற்றி பேசும்பொழுது தொடக்கத்தில் எதற்காக வேதத்தை பற்றி குறிப்பு வருகிறது என்றால், பௌத்தரும் சமணரும் எதை நிந்தித்து உண்டானார்கள்? பௌத்த கொள்கை சமண கொள்கையும் எதனால பரவிட்டுருன்னா வேத கொள்கையை நிந்தித்து தான் உண்டானது. அதனால தான் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமிலி அமனோடு தேரரை அப்படின்னார். அமனோடு தேரர் என்று ஞானசம்பந்த பெருமானார் காட்டுகிறார். தேரர் என்பது சொல்லப்படுவது பௌத்தர்களை தான். அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? கடவுள் என்கின்ற ஒரு கொள்கை இல்லை அவர்களுடைய கருத்துப்படி. ஆனால் உலகாயதனுக்கு இவர்களுக்கு என்ன வேறுபாடுனா, உலகாயதனும் நாஸ்திகனும் கடவுள் என்று சொல்லுகின்றான், சமண பௌத்தரும் கடவுள் என்று சொல்கிறார்கள். ஆனால் 2 பேருக்கு என்ன வேறுபாடுனா, உலகாயதன் வினையும் இல்லை என்கின்றான், ஆனால் சமண பௌத்தர்கள் கண்மத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதான் வித்தியாசம். நல்லது செய்தால் நல்லது உண்டு, கெட்டது செய்தால் கெட்டது உண்டு என்கின்ற அந்த தன்மையையும் ஜென்மங்களையும் மறுஜென்மம் என்கின்ற அந்த கொள்கையையும் இந்த பௌத்த சமணர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உலகாயதன் மறுஜென்மத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்மத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அவனுக்கும் இவனுக்குள்ள வித்தியாசம். எப்படி பார்த்தாலும் அவர்கள் எல்லாரும் என்னது தான்? வேத நிந்தனை செய்யக்கூடிய சமயத்தார்கள் தான். ஏன்னா கடவுள் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தினுடைய அடிப்படை என்னன்னா கடவுள் கொள்கை தான். கடவுளை யார் நம்புகிறார்களோ அவர்கள் வைதிக வழக்கப்படி நம்பினார்கள்னா அவர்களை தான் இந்துக்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் பொதுவாக. இப்போ நம்ம எல்லாரும் சைவர்கள் வைஷ்ணவர்கள் என்று சொன்னாலும் ஒட்டுமொத்த கொடைக்குகள் எப்படி வருவோம்? நாம் எல்லாருமே வைதிகர்கள் என்கின்ற ஒரு கொள்கையில் தான் வருவோம். நாட்டார் வழக்குகளாக இருந்தால் கூட அவர்களை நாம் எதில் வைத்து ஏற்றுக்கின்றோம்? நம்ம நாட்டார் வழக்கு வழிபாடுகள் வைதிக வழிபாட்டுக்கு தொடர்பில்லாத வழிபாடு போல தெரிந்தாலும் கூட, ஆனால் அதையும் நம்ம எதில் தான் ஒரு கடைக்கு வைக்கிறோம் எல்லாவற்றிலுமே நாம். ஏன்னா அது மறுஜென்மத்தையும் கண்மத்தையும் கடவுள் தன்மையையும் அங்கீகரித்துக் கொள்கிறது. இப்போ நாட்டார் வழக்கில் அது உண்டா இல்லையா? நாட்டார் வழக்கில் அதுலேயும் தெய்வங்கள் இறந்து பிறக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். தெய்வங்கள் ஒரு அருள்நிலையை சென்றடைந்து அங்கிருந்து அருள் பாலிக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். நல்லது செய்து நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது என்ற கொள்கை இருப்பதை பார்க்கிறோம். கடவுள் என்கின்ற ஒரு தன்மை இருப்பதை பார்க்கிறோம் இல்லையா? அதனால் இந்த கொள்கை 3மே இருக்கிறதுனால இதை எல்லாவற்றையும் நம்ம எதை கொண்டு வரோம்? ஒரு குடைக்கு கீழே வைதிக சமயம் என்பதாக சொல்லுகின்றோம். அதுக்கு பெயர் இப்போ இந்து சமயம் என்று வைத்துக் கொள்கிறோம். சனாதன தர்மம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உள்ளுக்குள்ள உட்பிரிவுகள் நிறைய உண்டு. எல்லாவற்றையும் அதாவது இந்த சமயத்திலிருந்து நம்ம வேற்றுப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பெயரை வைத்துக் கொள்கிறோமே தவிர்த்து இதுவே எல்லாருக்குமான பெயர் கிடையாது. ஒரு இஸ்லாமியன்லேருந்து, ஒரு கிறிஸ்தவத்திலிருந்து, ஒரு பௌத்தன்லேருந்து, ஒரு சமணத்திலிருந்து, ஒரு உலகாயதனிலிருந்து நம்ம வேறுபடுத்தி நாம் எல்லாம் ஒன்று போல இருக்கிறவர்கள் என்று காட்டுவதற்காக இந்த ஒரு கடை கீழே வைத்துக் கொள்கிறோமே தவிர்த்து, ஆனால் இது எல்லாமே ஒன்றானா ஒன்று கிடையாது. அதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? அதனால் தான் நீதியார் வேத நூல் என்று சொல்கிறார். வேதத்தை விட்ட அறம் இல்லை என்று திருமூல தேவநாயனார் சொல்கிறார். அதனால் வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறுரைக்கும் நூல்கள், இவற்றின் விரிநூல்கள் என்று நமக்கு ஞானசாஸ்திரம் பேசுகிறது. பலகலை ஆகமம் யாவையும் கருத்து, பலகலை ஆகமம் வேதம் யாவையும் கருத்து, பதிபசு வாசம் தெரித்தல் என்று சிவபிரகாசம் பேசுகிறது. அதனால் வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் என்று வேதம் என்பது சிவருமானுடைய மொழி என்பதாக பார்க்கிறோம். ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பல பேர் வேதம் அனாதி என்கின்ற கொள்கையுடையவர்கள். அதிலே மாயாவாதிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஸ்மிருதி நூலை பின்பற்றக்கூடியவர்கள் வேதம் அனாதி என்ற கொள்கையுடையவர்கள். அதாவது வேதம் யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. எப்படி நாம் பதிபசுபாசம் அனாதி என்று சொல்லுகின்றோமோ அதுபோல வேதமும் அனாதி என்கின்ற கொள்கை அவர்களுடைய. அப்போ வேதம் என்பது ஒரு புருஷனா,
அது வேதத்துக்கு தனிப்பட்ட முறையில் அனுகிரகம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டா? இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட சப்தங்களை சொன்னால் அந்த சப்தங்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு கடவுள் தான் பலனை கொடுப்பாரே தவிர்த்து எதற்குமே கடவுள் என்கின்ற ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அறிவுடைய பொருள் இல்லாமல் எதை செய்தாலும் நமக்கு அதனால் அதனுடைய புண்ணியம் முழுமையாக கிடைக்காது. அதற்காக தான் மீமாம்சகர்கள் என்கின்றவர்களை தார்காவனத்தில் சென்று சுவாமி அவர்களை அழித்து காண்பிக்கிறார். அவர்கள் கடவுள் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் கூட கடவுள் என்கின்ற ஒரு தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அதனால் வேதத்தை முழுமையாக படிக்கவில்லை என்று அர்த்தம். அதனால் அப்போ நாமெல்லாம் படிச்சிட்டோமா சார் அவங்கள அப்படி சொல்கிறோமேன்னா, நம்ம கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் சிவபெருமான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோமே. வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம் இதுதானே. வேதத்துடைய மையக்கருத்து என்ன? நாதன் நாமம் நமச்சிவாய என்பது. அதை புரிந்து கொண்டவர்களுக்கு வேதத்தை ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கணுங்கிற அவசியம் இருக்கிறது. அதுக்குரிய தொழிலுடையவர்கள் படிப்பாங்க. ஆனால் உள்கருத்து என்னது தான்? இதுதான். ஆனால் உள்கருத்து இதுதான் என்று தெரியாமல் வேதத்தில் உள்ள எல்லாத்தையும் நாங்கள் படித்து விட்டோம்னு சொல்வதில் என்ன பயன் இருக்கிறது இப்போ? அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டவர் கடவுள், அவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் வெறும் வேள்வி காரியங்களிலே மட்டும் கண்மங்களிலே மட்டும் தங்களுடைய விஷயங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறவர்களை மீமாம்சகர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அப்போது வேதத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளை ஒத்துக்கொள்ள வேண்டும், அந்த கடவுள் சிவபெருமான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது முக்கியமாக இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் போகமாற்றி பொதுநைக்கு தனநினைய வல்லார்க்கு எல்லாம் பெருந்தனையை பெரும்பற்ற புலியூரானை பேசாதனாலெல்லாம் பிறவானாலே என்னார். அதனால் அப்போ நமக்கு வேதத்தை நம்முடைய முதன்மை பிரமாணமாக கொள்வதனாலே நீதியார் வேத நூல் என்று காட்டுகிறார். விளக்கம் படுத்தல. இது அருணதி சிவாச்சாரியுடைய கொள்கை நூல்ங்கிறதுனால அவர் வேதத்தை புகழ்ந்து சொல்கிறார். அப்போது ஒரு நூல் நல்ல நூல், அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு தரப்பு மட்டும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, அதில் நல்லது இல்லை என்று சொல்லுகின்றான்னா அப்போ குற்றம் யாருக்கிட்ட இருக்கும்? யார் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அவன்கிட்ட தானே. அதனால் வேதம் புகழுடையது தான், அதை ஒத்துக்கொள்ளாதவன் தான் குறைவுடையவன் என்று சொல்ல வேண்டும் என்பதனாலே நீதியார் வேத நூலின் நெறி அலா அறங்கள் என்று சொல்கிறார். வேதத்தில் சொல்லப்படாதவற்றை, இப்போ வேதத்தில் சொல்லப்படாதெல்லாம் உண்டா சார்னா, வேதத்தில் சொல்லப்படாதுன்னு அர்த்தம்னா வேதத்தை நிந்திக்கக்கூடிய கருத்துக்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், வேதத்தில் இல்லாத விஷயம் இருக்காது சார். அப்போ வேதத்தில் பதிவு சுபாசம் அனாதிங்கிற கொள்கை இருக்கா நேரடியானா? அவங்க இருக்குதான், ஆனால் நாம தான் கண்டறிய வேண்டும். அதனால தான் வேதம் என்னும் பாதம் வளர்த்தனை பாதவம் அதனில் படுபயன் பலவே என்று சொல்லி நிறைவாக ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆராயின்ப அருங்கனி பொழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுதுன்னு சொல்லுகிறார் குமரகுருபர சுவாமிகள். அதனால் வேதத்துக்குள்ளே எல்லா கருத்துக்களும் உண்டு, சைவ சித்தாந்தம் அதுக்குள்ளே தான் அடக்கம். அதனால தான் வைதிக சைவம் பழைய வைதிகம் பறக்கவே வேத நூல் சைவ நூல் என்று ரெண்டே நூல்கள் இது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று சொல்கிறார். வேத நெறி இருக்கணும், அதில் சைவம் தழைத்து ஓங்க வேண்டும், இதெல்லாம் நம்ம காட்டப்படுகிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வேதம் என்பது தேவையில்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகள் எல்லாம் உயிர் பலி கூறியதாக இருக்கிறது, உயிரை பலியிட்டு சில உயிரினங்களை பலியிட்டு அங்கு இடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். நமக்கு வேதத்தில் நமக்கு யூபத்தம்பம் என்று ஒன்று நாட்டி உயிர்களை பலியிடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு வேத வேள்விகளில் மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் அது. அதில் பௌத்தரால சைவ பௌத்த சமய புத்தரால பௌத்த சமய திருமணம் ஒரு ராஜா பேர் என்ன சொல்லுவாங்களே, நல்ல பேர் உனக்கு பேர் அசோகன்ல, அவருக்கு முன்னாடி இல்லை நல்ல பேர், அவனுக்கு பேர் மறந்துட்டேன். பிந்துசாரர் சந்தேகம் என்ன இருப்பான் எங்கே வருது? சரி, இந்த பிந்துசாரர் என்று அந்த ராஜாவுக்கு பேர். அவர் வைதிக சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ராஜா. அவர் வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள், வாஜ்பேயம், ராஜசூயம், அஸ்வமேதம், இப்படியாக சொல்லப்பட்ட உயர்ந்த யாகங்கள், இந்த யாகங்கள் எல்லாவற்றிலுமே யாக பசுக்களை அதில் பலியிடுவது என்பது வழக்கம். அதில் யூபத்தம்பம் என்று ஒரு தம்பத்தை நட்டு இந்த தம்பத்தில் யாகத்தில் பலியிடக்கூடிய உயிரினங்களை எல்லாம் அவற்றில் கட்டி வைத்திருந்து பிறகு பலியிட்டு அதையெல்லாம் வேதத்தில் அந்த
ஹோம அக்னியில் ஆகுதியாக கொடுப்பது என்பது வழக்கம். இது என்ன என்றால் கடவுளுக்கு அவற்றையெல்லாம் சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹோமத்தில் பார்க்குறோம், கும்பாபிஷேகத்தில் பார்க்குறோம், வஸ்திராகுதி என்று கொடுக்குறார்கள், மாலையை சுவாமிக்கு அக்னியில் போடுகிறார்கள், அப்புறம் பலவிதமான பண்டங்கள் அப்பங்களை பலகாரம் முறுக்கு இதெல்லாம் கூட ஹோமம் பண்ணுகிறார்கள். அப்புறம் திரவியாகுதி என்று சொல்லிக்கொண்டு 96 வகையான திரவியங்களை அதில் சுவாமிக்கு ஆகுதி பண்ணுகிறார்கள். இதெல்லாம் என்ன ஆகிறது, நெருப்பில் எரிஞ்சு போயிடுது. அப்படியே ஆகமத்தின்படி என்ன ஆகுது, அக்னியானவன் அங்கே உள்ள யஜ்ஞ புருஷன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் எச்சன்னு பேர். அதனால தக்கனையும் எத்தனையும் தலையறிந்து தேவர்கணம் அப்படின்னு சொல்லி நிவாச பெருமான் பாடுவார். அந்த யக்ஷ புருஷன் என்பவன் என்ன பண்ணுகின்றான், அவன் யஜ்ஞன். அதனால எச்ச தத்தன்னு சண்டேச நாயனார் அப்பா கூட பேர், அந்த பேர் தான் அவனுக்கு. எச்சத்தில் தத்தம் பண்ணி கொடுக்குறது, அதில் அதை வாங்குறவன் அர்த்தம். அந்த அக்னிக்கு உரிய அதிகாரி. அந்த அக்னியில் இருக்கக்கூடிய ஜுவாலை இப்படி இப்படி வருது இல்லையா, அது 7 நாக்குகள் இருக்குது அதில். அது அக்னியினுடைய 7 நாக்குகள். அக்னி என்ன பண்ணுவான், அந்த தன்னுடைய 7 வகை நாக்குனாலையும் அந்த ஆகுதி பொருளை வாங்கி கொண்டு போய் அது எந்த தேவரை குறித்து சமர்ப்பிக்கப்பட்டதோ அந்த தேவரிடத்தை சென்று சேர்ப்பது என்பது அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட உண்மை. அதனால் நாம் ஏதோ நெருப்பில் போட்டு எல்லாத்தையும் எரிக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு அதை பார்த்து நம்ம ஏங்கக்கூடாது. ஐயோ இவ்வளோ பெரிய 10,000 பட்டுடைய போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சு விட்டாங்களே அப்படின்னு நினைத்து கொண்டு வருத்தக்கூடாது. அது தெய்வத்துக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம். அதே போல் உயிரினங்களை தெய்வங்களுக்கு கொடுத்துடுறது என்பது நமக்கு ஆதி காலத்தில் இருந்த வழக்கம்தான். நம்ம கண்ணப்பநாயனார் புராணத்தில் கூட காடுரை தெய்வங்களுக்கு ஊனமில் பலிகள் ஊட்டி உருகடன் வெறியாட்டோடு என்று முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ததாக நமக்கு சேக்கரார் சாமிகள் காட்டுவார்கள். திருமுருக ஆற்றுப்படையில் கூட ஆட்டினுடைய மறி அறுத்து அந்த மரியை அறுத்து அந்த ரத்தத்தை சாதத்தில் கலந்து முருகப்பெருமானுக்கு பலி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அது வெட்டி இங்கேயே அந்த உயிரை அங்கிருந்து போக்கி அதை அந்த உயிர் அந்த பலியிட்ட விலங்கினுடைய உயிர் முக்திக்கு போய்விடும். அந்த உடம்பை ஆகுதியாக கொடுத்துடுறது அப்படிங்கிறது வழக்கம் இருக்குது. இது இன்றைக்கு நாம் வழக்கத்திருக்கிறோம். இந்த கூஷ்மாண்ட ஹோமம் என்று ஒன்று பண்ணுவார்கள். அதுக்கு பதில் அதில் பலியிடக்கூடிய உயிருக்கு பதிலாக பூசணிக்காயை வைத்துக்கணும். கூஷ்மாண்டம்னா பூசணிக்காயை பலியிட்டு அதை எடுத்து நம்ம அந்த அக்னியில் ஆகுதி கொடுப்பதை இன்றும் பார்க்கிறோம். இந்த ரக்ஷோபன ஹோமம், அதுக்கு அடுத்தது இந்த வாஸ்து சாந்தின்னு ஒரு ஹோமம் பண்ணுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். மம்மட்டியால் பூசணிக்காயை வெட்டி அந்த சதையை எடுத்து அதில் போடுறது வரும். இதெல்லாம் வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். காலத்துக்கு ஏற்ப நம்ம இந்த பௌத்த சமண சமயத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால வைதிக சமயத்தில் சில மாற்றுக்கு சாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஏன்னா மக்களுக்கு கொள்கை பிடித்திருக்கிறது. ஏன்னா ஒரு உயிரினத்தை கொல்லுவது, தெய்வத்தின் பேராலே கொல்லுவது என்பது மக்களிடத்தில் நல்லா எடுபட்டு விட்டது அந்த கொள்கை இவர்கள் பரப்பினதுனால. அதனால் வேறு வழியின்றி வைதிக சமயம் என்ன பண்ணிவிட்டது, பேசுவதற்கு ஒன்றும் நமக்கு தயக்கம் இருக்கிறது. ஏன்னா அதுதான் உண்மை. அவர்கள் உயிர்கொலை பாவம் என்று பரப்பிய அந்த கொள்கை மக்களிடத்தில் நல்லா எடுபட்டதுனால வைதிக சமயத்துக்கு என்ன கட்டாயம் ஏற்பட்டு விட்டது, உயிர் பலிக்கு பதில் அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கொள்வது, அதுக்கு பதிலாக வேறு எலுமிச்சம்பழத்தையோ அல்ல ஒரு வடையையோ அல்லது ஒரு பூசணிக்காயோ பலியிட்டுக் கொள்வது என்பதாக வைதிக வழக்கங்கள் மாற்றிக்கொண்டு விட்டது. ஆனால் நாட்டார் வழக்கம் சமரசம் பண்ணி கொள்ளவில்லை. அதில் நாட்டார் வழக்கம் இன்றைக்கி அப்படியே தான் இருக்குது. வைதிக வழக்கம் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கொண்டு அவர்கள் அந்த சமண பௌத்த தாக்கத்தினாலே உயிர் பலிக்கு பதில் மாதிரியான காய்கறிகளை பலியிடுவது என்று வைத்துக் கொண்டார்கள். ஆனால் நாட்டார் வழக்கத்தில் இன்றைக்கு கூட ஆடு பலியிடுவது, கோழி பலியிடுவது, எருமை பலியிடுவது எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதனால் வைதிக சமயத்தில் உயிர் பலி என்பது தெய்வத்தின் பெயரால் ஏற்றப்பட்டது தான். அதை நாம் ஐயோ உயிர் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னாக்க நம்ம கொசுவை கொள்ளலையா நம்மப்பா, அது மட்டும் உயிர் பலி இல்லையா, வேறு எந்த உயிரினத்தையும் நம்ம கொள்ளவே இல்லையா. அதனால் தெய்வத்துக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் என்பதனால அது எல்லாமே அறமாகத்தான் முடியும். சிவருமானுக்கு சமர்ப்பிக்க, சிவருமான் இதை ஏற்றுக்கொள்கிறாருன்னா அவருக்கு எல்லாமே ஒன்று தான். நம்ம எதை பக்தியோடு கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே பக்தி தான் முக்கியம். எந்த பொருளை சாமி கொடுத்தாலும் அது சாமி அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார். அதனால் இந்த பொருளை தான் கொடுக்கணும், இந்த பொருள் தான் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை. அது அவரவர் பக்தியை பொறுத்தது. பழங்காலத்தில் அது ரூல்ஸாக இருந்தது, எல்லாரும் செய்தார்கள். பின்னாடி அது யாருக்கு முடிந்ததோ அவர்கள் மட்டும் வைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தெய்வத்திற்கு உயிரினங்களை கொடுப்பதை நாம் வேத வேள்விகளில் பார்க்கிறோம். அதனால தான் அந்த வேத வேள்வியை நிந்தனை செய்யக்கூடியவர்கள், அது சில கருத்துக்கள் இருக்குமா, அதாவது முழுமையாகவே அந்த உடலை முழுக்கவே ஆகுதியாக கொடுத்துடணும். ஒரு ஆட்டை பலியிடுகிறார்கள்னா அந்த ஆட்டினுடைய உடலை முழுக்குமே அதில் கொடுத்துடணும். வாஜ்பேயம் என்று ஒரு யாகம் இருக்கிறது.
வாஜ்பேயம் என்றாலே ஆடுன்னு சொல்லுகிறார்கள். ஆட்டினை பலியிட்டு அது ஆட்டினுடைய ஈரல் பகுதி எடுத்து ஆகுதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதில் அதெல்லாம் கலியுகத்தில் தடை செய்யப்பட்ட யாகமாக சொல்லுகிறார்கள். இந்த காலத்தில் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஏன்னா மக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். அப்போது சிலர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகுதியாக கொடுக்கப்பட்ட பொருளிலிருந்து சில விஷயத்தை இவங்க சாப்பிடலாம், எடுத்துக்கொள்ளலாம், பிரசாதம் போல் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறார்கள். அதில் என்னென்னா, பழங்காலத்தில் வைதிக சைவர்கள் ஒன்றும் பியூர் வெஜிடேரியனும் கிடையாது. அவர்கள் எல்லாருமே பழங்காலத்தில் நான் வெஜிடேரியனாக தான் இருந்திருக்கிறாங்க. சாப்பிட்றதை நாம் பார்க்குறோம். பல இடங்கள் அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. அகத்தியர் தான் வாதாபி வில்வலன் வாதாபியை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அந்தணர்கள் மாம்சம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்று சட்டத்தை அமல்படுத்தியதாக கந்தபுராணம் சொல்லுகிறது. நம்ம கந்தபுராணம் சொல்லுகிறது. வில்வலன் வாதாபி என்கின்றவர்கள் அகத்திய முனிவரை எதிர்கொள்கிறார்கள். எதிர்கொள்ளும் பொழுது நம்ம காட்டில் போகிறவங்கெல்லாம் உபசரிக்கிறது போல உபசரித்து கொண்டு சாப்பிட்றது என்னோட வழக்கம். இவன் வாதாபி என்பவன் ஒரு ஆடு போல மாறிக்கொள்ளுகிறான். வில்வலன் என்பவன் அகத்திய முனிவர் அந்த வழியாக வருகிறார். அகத்திய முனிவரை அழைத்து உபசரிக்கிறார்கள். அப்போ அந்த ஆட்டை பலியிட்டு ஆட்டை வெட்டி அது சரியான முறையில் எப்படியெல்லாம் சமைக்கணும் என்பது முதற்கொண்டு கந்தபுராணத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி சேக்கரார் சாமி திருத்துறை நாயனார் புராணத்தில் எப்படி நான் வெஜிடேரியன் சமைக்கணுங்கிறது சொல்கிறாரோ, அதே போல் கந்தபுராணத்தில் ஆட்டுக்கறி எப்படி சமைக்கணும், எப்படி சமைக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு உறுப்பாக தனித்தனியாக சமைக்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே விரிவாக கச்சிப சிவாச்சாரியை காட்டியிருக்கிறார். அப்படி அந்த வில்வலன் அதை சமைத்தான் என்பதை காட்டுகிறார். அதை சமைத்து அகத்திய முனிவருக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க. அவர் சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு இவங்க என்ன வழக்கம்னா, வாதாபி வான்னு கூப்பிட்டான்னா வயிற்றுலேருந்து கிழிச்சிட்டு வந்துடுவான். அப்புறம் அவங்க செத்து போனோம்னா இவங்க சாப்பிட்றது வழக்கம், இவன் சாப்பிட்றது வழக்கம். இந்த மாதிரி அகத்திய முனிவர் என்ன பண்ணிட்டார், வாதாபியை சாப்பிட்டோன்னே வாதாபி ஜீரணாமின்னு ஜெரிச்சிட்டான், உள்ளே வாதாபி அழிச்சிட்டான். அவர் வில்வலனும் அகத்திய முனிவரால் அழிக்கப்பட்டார் சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சங்கடத்தில் நான் மாட்டிக்கொண்டதற்கு காரணம், நான் இந்த நான் வெஜிடேரியனை சாப்பிட்டதுனால தானே. அதனால் இனி அந்தணர்களானவர்கள் யாரும் இந்த நான்வெஜ் புலால் உண்பதை நிறுத்த வேண்டும் என்பது அகத்திய முனிவர் தான் அதை அமல்படுத்துகிறார். இப்படி பல முனிவர்கள் பல சட்டங்களை அமல்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மகாபாரதத்தில் ஆணிமாண்டவியர் என்பவர் 14 வயது வரைக்கும் இருக்க குழந்தைங்க செய்யக்கூடிய பாவம் அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரும்னு சட்டத்தை அமல்படுத்துகிறார் பார்த்தீங்களா. அதுபோல் அகத்திய முனிவர் பண்ணுகிறார். அதனால் பழங்காலத்தில் அது ஒன்றும் தவறாக பார்க்கப்படவில்லை. இப்போவுமே தவறு கிடையாது தான். இப்போ ஒருத்தவங்க புலால் உண்ணுவது என்பது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் சாப்பிடுகிறார். ஆனால் எதற்கு தடையாக இருக்கக்கூடாது, முக்தி நோக்கிய பாதை அவர் தேர்ந்தெடுத்து விட்டார், அங்கே தடையாக நிற்கும். அதனால் முக்திக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்தி வேணும், பெருமானோட திருவடி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாத்வீகம் வேணும், சாத்வீக குணம் வேணும். அதனால தான் துறவரவியலில் கொண்டு போய் வச்சார் புலால் ஆண்மையை நம்முடைய திருவள்ளுவர். அதனால் அது அவரவர் விருப்பம் தான். இது தப்புன்னா தவறுன்னா நம்ம சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊனடு உண்டல் தீதன ஊனடு உண்டல் நன்றன அப்படின்னு சொல்லி, இது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் ஆணைக்கா சுவாமியை கும்பிட்டாலே போதுமானது என்று ஞானசம்பந்த பெருமானார் காட்டுவதை பார்க்கிறோம். அதனால் அந்த வைதிக வேள்விகளில் யூபத்தம்பம் என்று ஒரு தம்பம் நடப்பட்டிருக்கும். அந்த தம்பம் நடப்படுவதை நம்ம சேக்கரார் சுவாமிகள் சண்டேச நாயனார் புராணத்தில் காட்டுகிறார். அதுதான் இந்த புராணத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். சண்டேச நாயனார் புராணத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பார். 4வது பாடல் சண்டேச நாயனார் புராணத்தில் 4வது பாடல் என்ன சொல்கிறார், அந்த சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரினுடைய புறப்பகுதி, வெளிப்பகுதி, மக்கள் வாழக்கூடிய புறம்பனை பகுதிகளில் பெரிய பெரிய யாகசாலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் வைதிகர்கள். அவர்களுக்கு ஆகம வேள்வி தெரியாது. ஆகமம் தெரிஞ்சாலே யாரு தெரிவா, சிவபெருமானை தெரியும். அவர்கள் வைதிக வேள்வி தான் செய்வார்கள். அவர்களுக்கு ஒன்றும் சிவபெருமானை பற்றி தெரியவில்லை. அதனால தான் எச்சதத்தனுக்கே சிவபூசையே தெரியலன்னு சொல்லுகிறார்கள். சண்டேச நாயனார் பண்ணது சிவபூசை என்பது அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறது காரணம், அவர்கள் வைதிக வழக்கத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு குறிப்பு சொல்வார்கள். தியாகமும் நிலவும் சாலைதோறும் மறையோர் ஈந்த அவிவுணவின் பாகம் நுகர வருமாலும் அயனும் ஊரும் படர் சிறைப்புள் மாகம் இகந்து வந்திருக்கும் சேக்க இனவும் வானவர்கோன் நாகம் அணையும் கந்தனவும் நாட்டும் யூப ஈட்டம் உள என்று சொல்கிறார். யூப ஈட்டம், யூபம், யூப வேள்வி, யூப தம்பம் என்பது வைதிக வேள்விகளிலே நட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பம். அந்த தம்பத்தில் யாகத்தில் பலியிடக்கூடிய பசுக்கள், பசுக்கள்னால் பசுமாடு மட்டும் இல்லை, பலவிதமான உயிரினங்களும், குதிரை, ஆடு, மாடு, கோழி, இப்படி இருக்கக்கூடிய தசரதர் செய்த புத்திரகாமேஷ்டி யாகம், ராமர் பிறக்கணுங்கிறத புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுகிறார் இல்லையா, அந்த யாகத்தில் பலியிடுவதற்காக தவளைகளை கூட யாக தம்பத்தில் கட்டி வைத்திருந்ததாக ராமாயண மொழிபெயர்ப்பு சொல்லும்.
அதனால் நமக்கு பருவதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூல நூலே கிடையாது. நமக்கு நாம் படிச்சுட்ருக்கோம்ல இன்றைக்கி எல்லாமே, அது எல்லாமே என்ன கிடையாது, மூலமே கிடையாது. மூலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைத்திருப்பார்கள் எல்லாவற்றையுமே. ஆனால் நம்மளை எல்லாவற்றையும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க வேண்டும், எதற்காகவும் மறைக்க வேண்டும், எதையும் நோக்கி நம்மளை எல்லாம் கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்மக்கிட்ட கொண்டு வர செய்தி எல்லாமே எப்படி இருக்குது, வேறு மாதிரி கொண்டு வந்து தான் நம்மளை நம்ப வைக்கிறார்கள். அது ஆரம்பத்திலே உண்மை எதுவாக சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, இல்லை எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அதனால் தசரதர் செய்த வேலையில் கூட அப்படிப்பட்ட உயிரினங்கள் வெளியிடப்பட்டதை பார்க்கிறோம். இங்கேயும் பாருங்கள், இது தற்குறிப்பேற்றமாக சொல்லுகிறார். அதாவது சேங்கலூரில் பல்வேறு விதமான வேத வேள்விகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேத வேள்விகளில் கொடுக்கக்கூடிய ஆகுதி பொருட்களை அந்த அவிர்வாகத்தை அவிசை வாங்குவதற்காக பல்வேறு தேவர்களும் அந்த சேங்கலூரில் வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். யார் யார் வர, இந்திரன் வந்திருக்கிறார், திருமால் வந்திருக்கிறார், பிரம்மா வந்திருக்கிறார். இவர்கள் எல்லாருமே அந்த ஊருக்கு பிரசன்ட், அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களாம் எதில் வந்திருப்பாங்க, அவங்களுடைய வாகனத்தில் வந்திருப்பாங்க இல்லையா. இந்திரன் எதில் வந்திருப்பான், அவருடைய ஐராவதம் என்கின்ற யானையில் வந்திருப்பான். பிரம்மா எதில் வந்திருப்பார், அவருடைய அன்னப்பறவை என்கின்ற வாகனத்தில் வந்திருப்பார். திருமால் எதில் வந்திருப்பார், அவருடைய கருடன் என்கின்ற அந்த பக்ஷிராஜனில் வந்திருப்பார். இப்போ இதை எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வரும்பொழுது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், வண்டியில் வந்தோம்னா பார்க்கிங் ஏரியாவில் போய் பார்க் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, ஆமாம் தானே. அதுபோல் அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் பார்க் பண்ணிட்டு தானே வரணும். அதை வந்து உருவகப்படுத்துகிறார் சேக்கரார் சுவாமி. ஆக்சுவலாக அந்த ஊரில் என்ன தெரிகிறதுனா, சேங்கலூரில் யூப தம்பங்களில் பல்வேறு விதமான யாக பசுக்கள் கட்டப்பட்டிருக்கிறது. யானை, பூனை, கோழி, கொக்கு இப்படி ஆகிய விலங்குகள் எல்லாம் பல்வேறு விதமான விலங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் காட்சி. ஆனால் சேக்கரார் சாமி நேரடியாக விலங்குகள் கட்டப்பட்டிருக்குங்கிற சொல்லாமல் என்ன சொல்லுகிறார், இந்த விலங்குகள்லாம் கட்டிருக்கிறத பார்த்து அப்படி இருக்கு, வேள்வியிலே ஆகுதியை பெறுவதற்கு வந்த இந்திரன் தன்னுடைய யானையை இதில் கட்டி வைத்திருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் உள்ளபடியே என்ன பண்ணியிருக்கான், அங்கே ஒரு யானையை பலியிடுவதற்காக ஒரு யூபத்தம்பத்தில் கட்டியிருக்கான். ஆனால் இது சேக்கரார் சாமி எப்படி உருவப்படுத்தி நம்ம காட்டுறாரு, அதை இந்திரன் தன்னுடைய யானையை அவிசுவாங்க வந்த பொழுது அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு போனது போல, கந்து யானை கட்டுற கந்து போல அந்த ஊரில் தெரிவது என்னவா, யூபத்தம்பம் என்று சொல்கிறார். ஒரு பருந்து கட்டியிருப்பது போல தெரிகிறது. ஆனால் அது உள்ளபடியே என்னது, அது பலியிடுவதற்காக கட்டப்பட்டது. ஆனால் திருமால் அவிர்வாகம் வாங்க வந்திருக்கிறதுனால அவருடைய வாகனத்தை ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது போல தெரிகிறது என்று சேக்கரார் சாமி உருவப்படுத்தி காட்டுகிறார் பெரிய புராணத்தில். பாருங்க, பாகம் நுகர வருமாள், பாகம்னு அவிர்வாகம், பாகம் நுகர வருமாளும் அயனும் ஊரும் படர்சிறை புல். திருமாலும் அயனும் ரெண்டு பேருமே பறவையில் வர்றவங்க, ஒருத்தர் அன்னப்பறவை, ஒருத்தர் கருடன். மாகம் இகந்து வந்திருக்கும் சேக்கை எனவும் வானவர்கோன் நாகம் அணையும், நாகம்னா யானை, வானவர்கோன் நாகம்னா ஐராவதம், அணையும் கந்து எனவும், கந்து அப்படின்னா யானை கட்டக்கூடிய தறி, சேக்கை அப்படின்னா பறவைகளை அடைக்கக்கூடிய இடம். அப்போது பறவைகளை அடைக்கக்கூடிய இடம் போலவும் யானை கட்டக்கூடிய இடம் போலவும் ஒன்று தெரிகிறது. அது என்னவா, நாட்டும் யூப ஈட்டமுலன்னு சொல்லுகிறான் சக்கரசாமி. அங்கே அப்போ என்ன இருக்குன்னு தெரிகிறது, யூபத்தம்பம் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே பலவிதமான பறவைகளும் விலங்குகளும் கட்டப்பட்டிருக்கிறது என்று சேங்கலூரில் இருப்பதாக சொல்லுகிறான். இருக்கும் புரிஞ்சுங்களா சார், இது சொன்ன கருத்துலாம் உண்மையா, இது உண்மையாகவே நீங்கள் இதை தான் சொல்கிறீங்களா, வைதிக வேள்வியெல்லாம் கண்டிக்கப்பட்டதா செய்து சேக்கரார் சாமி ஒத்துக்கொள்ளதா பாடுறதா எப்படி சொன்னால், அப்புறம் ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார், நமக்கு இந்த வைதிக வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பவர்களை நாம் நிந்திக்க வேண்டும், அவர்கள் மீது நம்முடைய பார்வையை நோக்கிட விதியில்லாதாரை நோக்கி நாம் வாது செய்ய திருவுளமேன்னு கேட்குறார். அதனால் வைதிக வழக்கங்களையா இப்போ நாம் செய்கிறோமா இல்லையாங்கிறது, அதனால் நாமளும் ஒரு பலியிட்டு ஒரு வேள்வி செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த வேள்விகளை நிந்திக்காதீங்கிறது தான் இங்கே குறிப்பு. அதனால் தெளிவாக நம்முடைய சேக்கரார் சாமி குறித்திருக்கிறார். அதனால் யூபத்தம்பம் என்று நம்ம சிக்கையை செய்ய சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் அதில் பிரித்துலாம் காண்பிக்கிறார். அதனால் இந்த கொள்கையெல்லாம் இந்த கருத்தெல்லாம் சிக்கையை செய்ய தான் சொல்லியிருக்கார உரையிலன்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே உணர்க்காது. அங்கே யூபத்தம்பம் அது அவ்வளோதான், யாகத்தில் இடப்பட்ட ஒரு கம்பம்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் அந்த பாடலுக்கு என்ன உரை, பல்வேறு விதமான உயிரினங்களும் யாக ஸ்தம்பத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது தான். அதனால் இந்த கொள்கையெல்லாம் அப்படி யாகத்தில் பல்வேறு விதமான உயிரினங்களை கொள்ளுகிறீர்களே, அந்த உயிரினெல்லாம் பாவம் இல்லையா, அந்த உயிரினை பலியெடுத்து தான் ஆக வேண்டுமா என்று வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு மாறாக சொன்னான் பௌத்தனும் சமணனும். அதில் முக்கியமாக பௌத்தன். அதனால தான் பிம்பிசாரர் அப்படிங்கிற அந்த அரசனை அவன் உடனே அந்த யாக பசுக்கள்லாம் அவுத்து விட்டுட்டு பௌத்த சமயத்துக்கு சார்ந்துட்டான்.
விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அதை தான் எடுத்து முதல்ல காட்டுகிறார். நீதியார் வேத நூலின் நெறியலா அறங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட அறங்களை நிந்தை பண்ணிவிட்டு அதில் சொல்லப்படாத எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நாளும் ஓதிவோர் 5 சீலம் உடையராய் என்று சொல்கிறார். 5 விதமான கொள்கையை உடையவர்கள், அதான் 5 கந்தம், பஞ்சகந்தம் என்று சொல்லக்கூடிய உடையராய். உடலம் மூடி, உடலம் மூடினா இந்த பௌத்தர்கள் மேலே காவி துணியினாலே எப்பொழுதும் தன்னுடைய உடலை போற்றி வைத்துக் கொள்வது அவருடைய வழக்கம். அது நம்ம பல இடங்களில் சீவரத்தார், சீவரம் அப்படின்னாலே போர்வைன்னு அர்த்தம். சீவரம்னா போர்வை, சீவரத்தார்னால பௌத்தரை குறிக்கும். பல இடங்களில் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமானார் பௌத்தர்களை போர்வையினார், உடலம் மூடினார். பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாமே சிட்டர் வாழ்தில்லை சிட்டம் புலமையே நட்ட பெருமானை நாலு முய்வோமே என்றார் ஞானசம்பந்த பெருமானார். அதில் பட்டை துவராடைன்னார். பட்டை துவராடைன்னா மருதம் பட்டை சாறு, மருதம் பட்டைங்கிற மருதம் மரம் இருக்கு இல்லையா, அந்த மருத மரத்தினுடைய பட்டையை உரித்து தண்ணீரில் ஊற வைத்து அதுலேருந்து வரக்கூடிய காவி நிறத்தில் வெள்ளை துணியை நிறச்சோம்னா இந்த துணி என்ன ஆகிடும், காவி நிறத்தில் போய்டும். இப்படி தான் காவி ஏற்றுறது துணிக்கு. நம்ம மடத்தில் கூட பார்த்தீங்கன்னா மகாசன்யானம் திருக்கூட்டத்து அடியவர்கள்லாம் கட்டிக்கொள்வதற்கு காவி ஏற்றுவாங்க. டைரெக்டாக படத்தை ஜவுளி கட்டிலாம் விற்கிது காவி துணி, அதே வாங்கிக்க மாட்டாங்க. காவி வெள்ளை வேட்டி நம்மள மாதிரி வெள்ளை துணியாக தான் வரும், அது வெள்ளை வேட்டியாக தான் வரும் மடத்துக்கு. அந்த வெள்ளை வேட்டியை காவி நினைத்து தான் கட்டுவார்கள். இப்போ அந்த மருதம்பட்டை பொடி வந்து நேரடியாக கடையில் கிடைக்குது, காவி பொடினே விற்கும். அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் துணியை நினச்சி அப்புறம் காய போட்டு வச்சுருப்பாங்க. அந்த துணியை தான் நம்முடைய மகாசன்னிதான தம்புரான்களுக்கெல்லாம் குரு பூஜை தினத்துலேயும் முக்கியமான விழாக்கள்லையும் அதை அவர்கள் கொடுப்பார்கள், அதை அவர்கள் கட்டிப்பாங்க. இதுதான் வழக்கம். அதுதான் இது காவி என்பது கூட நம்ம சைவ சமயத்தில் முதல்ல தொடக்கத்தில் இல்லாத ஒன்று தான். அது பிறகு தான் கல்லாடை என்று இருந்திருக்கு. முன்னாடி அது மர உரி என்று சொல்லப்பட்டிருக்கு. மரத்திலிருந்து உரிக்கப்பட்ட பட்டையைத்தான் கட்டியிருக்கிறார்களா அல்லது மரத்திலிருந்து உரிக்கப்பட்ட துணியினாலே பட்டையினால ஏற்றப்பட்ட சாயத்தை உடைய துணியை கட்டினதுனால மர உரி சொன்னாலும் நமக்கு தெரியவில்லை. நம்ம கல்லாடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது காவி நேரடியாக சொல்லவில்லை. காவி உடுத்தும் தாழ்கடை வைத்தும் காடுகள் புக்கும் தெரியாதே என்று அருணகிரிநாதர் காட்டியிருக்கிறார். ஆனாலும் சைவ சமயத்தில் பிற்காலத்தில் காவி உடுத்திக் கொள்வது என்பது வழக்கத்தில் புகுந்து விட்டது. நம்முடைய படங்கள் 18 ஆதினங்களையும் காவி கட்டுவது என்பது வழக்கத்தில் இருக்குது. கல்லாடை, ஆமாம், காவி உடுத்தும். அது எதுக்குன்னா துறவியாகாத அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேறு ஒன்றும். இல்லறத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் முக்தி கிடையாது போல் இருக்கு, துறவியாக போனால் தான் சாமியை அடைய முடியும் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்காக சொல்லப்பட்டது. நீ ஒன்றும் காவி உடுத்தும் தாழ்கடை வைத்தும் காடுகள் புக்கும் தெரியாது, அப்படி போகணும் இல்லை. துறவியாருக்கு அல்லது துக்கம் நீங்காது என தூங்கினாயே அரவன் ஆரூர் தொழுது குய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சேனார் ஞானசம்பந்தர். அதனால் துறவியானவங்களுக்கு மட்டும்தான் துக்கம் நீங்கும் அப்படின்னு கிடையாது. இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட துக்கத்தை சாமி நீக்குவார், ஆரூர் சாமி நீக்குவார். அரவன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையில் கொண்டு அஞ்சல் நெஞ்ச என்று காட்டுவார். அதற்காக சொல்லப்பட்டது. அதுக்காக காவி சுத்தமாக ரெஸ்ட்ரிக்டடு, அது தெரியாமல் கட்டிருக்காங்கன்னு அர்த்தம்லாம் கிடையாது. அது நம்ம வழக்கத்தில் வந்துருச்சு. கல்லாடை என்றதுக்கு பேர் வெள்ளை வேட்டி. அவங்க இல்லறத்தார், அவங்க இல்லறத்தார், அவங்க உடம்பு கொட்டையோடு இருக்கிறவங்க. இவங்க நைஷ்டிகர்கள். நம்முடைய தர்மபுர ஆதீனத்தில் உள்ளவங்க நைஷ்டிகர். நம்முடைய குருஞான சம்பந்தருடைய குருநாதர் கமலஞான பிரகாசர் வெள்ளை வேட்டி தான். அவர் நமக்கு இல்லறத்தார் தானே. அந்த அம்மா தானே முதல்ல வந்து பார்க்குறாங்க அவர் வெள்ளை அடிக்கிறதே, இல்லறத்தார் தான் அவர். அதனால தான் இல்லறத்தாருடைய வழக்கப்படி திதியில் தான் நம்முடைய குரு பூஜையே நடக்கும். கர்மியாதின குரு பூஜை பாருங்கள், திதியில் தான் நடக்கும். கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிரை தஷ்டியில் தான் குருஞான சம்பந்தருடைய குரு பூஜை நடக்கும். ஏன்னா அவருடைய குருநாதரை கமலஞான பிரகாசருக்கு திதியில் தான். ஏன்னா அவங்க இல்லறத்தார் இல்லையா, இல்லறத்தார் என்னத்தில் தவசம் கொண்டாடுவாங்க, திதியில் தான். ஆனால் மற்ற மடங்கள்லாம் வந்து நட்சத்திரத்தில் இருக்கும். ஆனால் நம்ம திருமணத்தில் மட்டும் திதியில் இருக்கும். இதுதான் நம்ம மடத்துடைய சிறப்பு. ஏன்னா குருநாதருடைய வழக்கத்தையே நாமளும் கொண்டாடுகின்றோம். நம்ம மடத்திலேயே இவங்களை ராஜாங்க துறவு என்று தான் சொல்லுவார்கள். நைஷ்டிகன்னு தான் அவர்களுக்கு பேர். நைஷ்டிகன்னா பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவங்க, அவ்வளோதான். துறவியானா இல்லை. ஏன்னா இன்னும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கௌபீனம் வந்து வெள்ளை நிறத்தில் தான் கட்டுக்கிறார்கள் நம்ம ஆதீனத்தில். கௌபீனம் வெள்ளை நிறம் தான். அதனால் முழுமையான ஒன்றும் அப்படியே எல்லாவற்றையும் திறந்து விட்டது. நம்ம ராஜாங்க துறவி நம்ம மடத்தில் இருக்கிறது. அதனால தான் தங்க நகை அணிந்து கொள்கிறார்கள், அறுசுவை உணவு உண்ணுகிறார்கள், அதிகாரம் செய்கிறார்கள். இதெல்லாம் நம்ம மடத்தில் இருக்குது. இதெல்லாம் ஆகமத்தில் வலியுறுத்தப்பட்டது தான். இல்லாத எதுவுமே செய்ய மாட்டாங்க. இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அதனால் எல்லாவற்றுக்கும் பிரமாணம் இருக்குது, பிரமாணத்துடன் செய்வார்கள். அதனால்
அப்போ ஓதி ஓர் 5 சீலம் உடையராய் உடலம் மூடி போதி நீல் மரத்தின் மேவு புத்தர். போதி மரம் என்பது அரச மரம். அரச மரத்தை தான் அவர்கள் போதி மரம் என்று சொல்கிறார். ஏன்னா பௌத்தனுக்கு அங்குதான் ஞானம் கிடைத்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். ஞானம் என்பது என்ன அப்படின்னா, பௌத்தரும் ஒரு வகையில், கௌதம புத்தரும் ஒரு வகையில் எதையோ தேடினார் இல்லையா. அவர் முதல்ல என்ன பண்ணார், வீட்டில் எதையும் குடும்பத்தில் இளவரசனாக இருந்தார், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு கூட மனித வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது, சுகபோகமான வாழ்க்கை. ஒரு நாள் உப்பரிகையில் இருந்து பார்க்குறார், கீழே ஏதோ சவ ஊர்வலம் ஒன்று போய் கொண்டிருந்தது. சவ ஊர்வலத்தை பார்த்தோன்னே இது என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் ஒரு மனிதனை எல்லாரும் தூக்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் செத்து போயிட்டான், செத்து போனோடனே அடக்கம் செய்வதற்காக தகனம் செய்வதற்காக கொண்டு போகிறார்கள் என்று சொன்னாங்க. செத்து போகிறதுனா என்ன அப்படின்னு அப்போ தான் கேட்குறாரு அவர். அது வரைக்கும் அவருக்கு தெரியல, நாட்டு ஆளக்கூடிய இளவரசருக்கு தெரியல. செத்து போகிறதுனா என்ன என்னார். செத்து போகிறதுனா செத்து போகிறது தான், வேற என்ன சொல்கிறது அதுக்கு, வேற என்ன சொல்ல முடியும். செத்து போல செத்து போகிறது, உயிர் போயிடும். உயிர் போகிறதுனா இல்லை, அடுத்த கேள்வி வருவா இல்லையா. அப்போ உயிர்னா என்ன, நாம் இப்போ ஏன் இங்கே இருக்கிறோம், ஏன் செத்து போயிடுறான், அவன் நம்ம இன்னும் ஏன் ஜாபம் இருக்கிறோம், அவன் ஏன் செத்து போனான், இதுக்கெல்லாம் கேள்வி வர முடியாது. அடுத்தடுத்தது இதெல்லாம் அவருக்கு கேள்வி வந்தது. இதுக்கெல்லாம் யாராலும் விடை சொல்ல முடியவில்லை. எல்லாம் என்ன திங்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, அப்புறம் படுத்து தூங்குறது, திரும்பி படத்துக்கு போகிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பத்துக்கிறது, திரும்பி செத்துறது, இப்படியே இருந்தால் இந்த கேள்வியெல்லாம் விடையை போய் தெரிஞ்சுக்கிறது இல்லையா. அதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம்ப்போ. நாம் கொஞ்சம் மாறி வந்துட்டோம்னு வச்சுக்க, நம்ம சாஸ்திரம் படிக்க வந்துட்டோம். ஆனால் உலகத்தில் 99.99 அதுதான். பிறந்தோம், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஏதோ படித்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், ஞாயிற்றுக்கிழமான கறி எடுத்தோம், தின்னோம் இல்லையா, திங்கக்கிழமான வேலைக்கு ஓடணும் இல்லையா, அப்புறம் பொண்டாட்டி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம், சண்டை போட்டால் சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்தோம், சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போனோம், எல்லாத்தையும் சம்பாதிச்ச காசு போல அவங்களுக்கு தேவை செஞ்சு அழிச்சோம் இல்லையா. தேவை செஞ்சோன்னா, தேவைங்கிற வார்த்தையை கூட தான் பயன்படுத்தும், தேவைன்னா விழா அப்படின்னு பேர், செஞ்சே அழிஞ்சோம். அப்புறம் திரும்பி நோய் வந்துச்சு, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கட்டி அழிச்சோம், திரும்பி ஒரு நாள் செத்து போயிட்டோம். இதே வாழ்க்கை நம்ம ஃபுல்லாக வாழ்வான் இல்லையா, அப்புறம் பிள்ளையோட ஃபுல்லாக வாழ்வான், பிள்ளை இப்போ செத்து போய்கிட்டே இருக்கிறோம். எவனாவது ஒரு காலத்தில் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும் இல்லையா, சாகிறது தான் முடிவு எங்கும் பொழுது ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்புறம் இல்லையா. நீ சேர்த்துட்டு இருக்க சொத்தை நீ எது உண்மைன்னு நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அந்த சொத்தை எடுத்துகிட்டு நீ போக முடியாது, நீ வாங்கி வச்சுருக்கிற உடையை எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ துணி கட்டிக்கிறானோ இல்லையா, ஃபோன் இல்லாமல் எங்கேயும் இருக்க முடியாது. இப்போ இந்த ஃபோனை கொண்டு எடுத்துகிட்டு போக முடியாது, செத்துட்டான் இல்லையா. செத்து போயிட்டோம்னா நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க கூட இப்போ லாக் போட்டு வச்சுட்டோம்னா யாரும் யூஸ் பண்ண விட முடியாது, வேறு அதே பெரிய பிரச்சனை ஆகிடும் இப்போ இல்லையா. ஆக மொத்தம் எதுவுமே கொண்டு போக முடியாது இந்த வாழ்க்கை என்று தெரிந்து கூட, நிறைவாக செத்து போட போகிறோங்கிற தெரிஞ்சு கூட எதற்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் வாழ்கின்றோம், சாவதற்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை என்ற உணர்வு எவனுக்காவது வருதா, யாருக்கும் வரதில்லை இல்லையா. கஷ்டப்படுறான் திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடும், அவ்வளோதான். திரும்பி தான் ஃபுல்லாக கஷ்டப்படுவான், அவனை செத்து போடுவான். அவனை எப்படி இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே என்ற அப்போ சாங்கிறார்கள், இதற்காகத்தான் அவர்கள். அதனால் இந்த கேள்வியெல்லாம் இல்லாமல் வாழ்கின்றவன் தான் அதிகம். அதுபோல் இந்த கேள்வி, ஏன் நாம் உலகத்தில் வாழ்கின்றோம், நாம் ஏன் பிறக்கணும், நாம் ஏன் சாகணும், இவன் செத்து போகிற ஒரு வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டமாக என்கின்ற கேள்வி அவனுக்கு ஏற்படுகிறதோ அவன் ஞானத்தை நோக்கி முதலடி எடுத்து வைக்கிறான்ற அர்த்தம் இல்லையா. வாழ்வினுடைய நிலையாமையை நோக்கி யார் கேள்வி உட்படுத்துகின்றானோ அவனுக்கு ஞானம் உதிக்க தொடங்குகின்றது என்ற அர்த்தம். ஆமாம் போ பரவாயில்ல, இதில் என்ன இருக்க முடியாதா, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு யாருக்கு அந்த ஒப்பு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து கடவுள் மீது பாரத்தை போடுகின்றானோ அவனுக்கு ஞானத்தில் ஒரு படி வரப்போகுதுன்னு அர்த்தம். பா இனிமேல் பிறக்கவே கூடாதுடா சாமி, இனிமேலுக்கு ஆணாக பிறக்கவே கூடாது, இனி பெண்ணாகவே பிறக்கக்கூடாது என்றெல்லாம் யார் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு ஞானம் உதிக்க தொடங்குகின்றது என்று அர்த்தம். அப்போ அதை நோக்கி சிந்தனையில் ஈடுபட வேண்டும். அப்போ கடவுளை நோக்கி வரும்பொழுது கடவுளை கும்பிடணும்னா இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு சாய்பாபா பதில் சொல்ல மாட்டார் இல்லையா. இந்த கேள்விக்கு ஊரில் உள்ள ஒரு தெய்வம் நம்ம கும்பிடக்கூடிய குலதெய்வம் பதில் சொல்லாது, அதுக்கு சிவபெருமான் தான் வேணும். மற்ற தெய்வங்களை கும்பிடக்கூடிய தெய்வங்கள்லாம் நம்ம கேட்கறதுலாம் கொடுக்கும் இல்லையா. 10,000 பணம் வேணும் கொடுக்கும், எனக்கு பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் ஆகும் கொடுக்கும், எனக்கு நான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் எல்லா தெய்வங்களும் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது தான். அதனால் எந்த தெய்வத்தையும் நம்ம நிந்திக்கவே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கின்றோம், நான் ஏன் பிறந்து சாகின்றேன், ஏன் நான் கஷ்டப்படுறேன்,
இனி நான் பிறக்காமல் இருக்கணும் என்ன பண்ணணும்? இந்த கேள்விக்கு விட யார் தான் கொடுத்தாகணும்? சிவபெருமான் தான் கொடுத்தாகணும். அதனால் சைவ வழிபாடுக்குள்ளே வந்தால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் இல்லையா? அது உள்ளே வரலன்னா வேற எங்கேயோ போயிடுவாங்க இல்லையா? அதனால தான் சடங்கொண்ட சாத்திரத்தார் அப்படின்னு ஒரு பாட்டில் ஞானசம்பந்தர் சொல்கிறார், குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போல குடங்கொண்டு பேய்த்தேர்ப்புன்னு சொல்வார்னு சொல்லுகிறார். அதனால் இவர்களுக்கெல்லாம் வேட்கை இருக்கிறது. யாருக்கு? பௌத்தருக்கு, சமணருக்கெல்லாம். ஆனால் சொல்யூஷன் சரியாக கொண்டு போகிறாங்களா, சிவருமான் போகிறாங்களான்னு இல்லை. அதனால் சடங்கொண்ட சாத்திரத்தார் அவர்கள்லாம் சடங்கொண்ட சாத்திரம், சடப்பொருளையத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப மடங்கொண்டார், குடங்கொண்டு ஒரு பேய்த்தேர்ப்பே நீர்க்கு போவார் போலன்னார். பேய்த்தேர்னா காணல் நீர். காணல் நீரில் போய் தண்ணி பிடிக்க போகிறோன்னு குடத்தை எடுத்துகிட்டு போகிறது போல சிவருமானை கும்பிடாமலே முத்திக்கு போயிடலாம், அல்லது இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பத்துன்ப அனுபவங்களுக்கு நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் யாரா? சடங்கொண்ட சாத்திரத்தார் என்று நமக்கு பருப்பதம் பரவுதுமேனு பருப்பதம் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் காட்டுவார். விளக்கம் போடுறீங்களா? அதனால் அப்படி அந்த போதி மரம் என்கின்ற அந்த மரத்துக்குள்ள போய் இவருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. யாருக்கு? பௌத்தருக்கு. இவருக்கும் ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு பதிலும் வருகிறது. ஏன்? கடவுள் கொடுப்பார். யார் தேடுகின்றாரோ அதற்கேற்ப கடவுள். அப்படி தான் ரிஷிகளுக்கெல்லாம் நமக்கு ஞானம் கிடைக்கிது. அவர்களெல்லாம் தான் எழுதி வச்சது தான் வேதங்கள்னு சொல்கிறோம். அப்படி இவருக்கும் கிடைத்தது தான் அவர்கள் ஞானம் என்று சொல்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு அவர் சமயத்தை ஸ்தாபிக்கிறார். அதனால் போதினில் மரத்தின் மேவு புத்தர் நால்வரினும் வைத்துனார். அப்போது பௌத்த மதம் அதில் முக்கியமான மரம் போதி மரம் இல்லையா? நமக்கு ஏதாச்சும் மரம் அப்படி முக்கியமான மரம் இருக்கா? இல்லை. நம்ம எல்லா மரத்தையும் நல்ல மரம் தான் சொல்லி கொடுறோம், எல்லாவற்றையும் வழிபாடு செய்கின்றோம். ஆனால் இவர்களுக்கு ஒரு மரம் இருக்குது. அதே மாதிரி சமணர்களுக்கு ஒரு மரம் இருக்குது. சமணர்களுக்கு பிண்டி மரம், அசோக மரம்னு பேர். சீர்மொழி அசோகின் கீழ் இருந்த தேவர் மேல் வேரோட பெயர்ந்து விழ கண்டனம்னாரு. என்னது ஆலமரம்? நமக்கு அதான் நம்ம வழிபாடு பண்ணுகிறோமா? சாமி எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு, அதில் உட்காந்துருக்கிறாங்களா? ஆனால் இவங்க பௌத்த போதி மரத்தை வழிபாடு செய்கிறார்கள். அவங்க பிண்டி மரத்தை வழிபாடு செய்யறோம். நம்ம ஆலமரத்தை ஒன்றும் வழிபாடு செய்யவில்லையே. வழிபாடு செய்கின்றோன்னா அது வேறு நோக்கத்தில், சமய சார்போட செய்யவில்லை. ஆலமரத்தையும் ஆலமரமும் சேர்ந்துருந்துனாக்க அதெல்லாம் அந்த குழந்தை பிறக்கிறது. அரச மரத்தை சுற்றிட்டு அடி வயிற்று தடவிக்கிட்டாலும் பழமொழி சொல்லுவாங்க. ஆமாம், அது அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஏதோ உடம்புக்கு தூண்டுவதெல்லாம் சொல்லுகிறார்கள். வழிபாடு விஷயத்தில் நல்ல விஷயம்தான். அதனால் அரச மரத்தை சுற்றிட்டா மட்டும் வந்துடுமா? சாமி அருள் பண்ணாதானே கிடைக்கும். அதனால தான் பழமொழி அரச மரத்தை சுற்றுற உடனே அடி வயிற்று தடவி பார்த்தாலும் புள்ள விட்டாட்டால் அடி கடவுள் அனுகிரகம் பண்ணணும். கண்மம் போனால் தானே கிடைக்கும். அதெல்லாம் அதுக்கு சிவருமானது அனுகிரகம் பண்ணி ஆகணும். அதனால் அதை மருத்துவம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே அந்த ஆளும் அரசு வேம்பு இதெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய தாக்கம் உடம்புல கர்ப்பப்பையை நல்லா வளப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் அப்படி ஒன்றும் சொல்கிறார்கள். நம்ம ஒன்றும் அறிவியலாக ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேணாம். சுற்றி வந்தால் குழந்தை பிறகுன்னு நம்பிடுவோம், அவ்வளோதான். அதான் நமக்கு நல்லது இல்லையா? சரி, அதனால் இப்படி அவர்களுக்கு அதுதான் கண்மம். எது நடக்குதோ அதுதான் கண்மம், அவ்வளோதான். இதுதான் கண்மங்கிறது அவங்களுக்கு. குழந்தைக்காக கஷ்டப்படணும், கொஞ்ச நாள் முயற்சி பண்ணணும், கிடைக்காது. அப்புறம் கடைசியில் கருத்தரிப்பு மையத்துக்கு போய் டெஸ்ட் டியூப் பண்ணணும், டெஸ்ட் டியூப் பேபியில் தான் வளர்க்கணும் அப்படின்னு விதி இருந்தால் அதுதான் நடக்கும். விதியை மதியால் வெல்லலாம்னா எப்படி சார்னா, வெல்லும் விதி இருந்தால் இல்லையா? ஆமாம், அதுக்கு விதியே இல்லை வேணும். விதியை மதியால் வெல்றது தான் விதின்னா அப்புறம் வெல்லு தானே ஆவா. அதனால் பார்க்குறோம். பரீட்சித்தா அவன் தானே அந்த பாம்பு கடித்து போயிடுவானே, தக்ஷகன் சொல்லி கொண்ட பாம்பு வந்து அவனை கடிக்கணும்னு சொல்லி அவனுக்கு சாபம். தக்ஷகனுங்கிற பரீட்சித் தானே அவன். பரீட்சித்துடைய பையன் தான் ஜனமேஜயன். ஜனமேஜயன் இந்த யாகம் பண்ணுகின்றவன், சர்ப்பசித்திர யாகம் பண்ணுறவன் ஜனமேஜயன். இந்த பரீட்சித்து வந்து ஏதாவது வேட்டைக்கு போகும்போது யாரையும் துரத்திட்டு போகும்போது ஒரு முனிவர் மௌன விதத்தில் உட்காந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டான், யார் இங்கே ஓடினானா? நீங்கள் எத்தனை ஓடினானா? அவர் மைதியாக இருந்தார், மௌன விரதம். நான் கேட்குறேன், பதில் சொல்லாமல் இருக்காருன்னு அந்த இடத்துல பாம்பு செத்து கிடந்தார். அதுக்கு கழுத்தில் மாலையாக போட்டு போயிட்டான். உடனே ஒரு பையன் வந்து அவர் ஒன்றும் கண்டுக்கல, சரி விடு அவன் பைத்தியக்காரன் அவன் பண்ணிட்டான் விடுன்னு சொல்லிட்டார். ஆனால் பையன் வந்தார், பையனும் ரிஷி தான். எங்கள் அப்பா அப்படி அவமதிச்சுட்டானே, அவனுக்கு தக்ஷகன்கிற பாம்பு கடி சாகணும், 7 நாளில் சாகணும்னு வச்சுட்டார். சாவும் வந்துட்டான்.
உடனே அந்த முனிவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார், இப்படி கோவப்படாதப்பா, நீ சாப்பாடெல்லாம் விடக்கூடாது, அவனுடைய கண்மா அது, நம்மளுடைய கண்மா இது நினச்சிட்டு அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு சொல், இதுமாரி பையன் ஒரு சாபம் பண்ணுறேன், உனக்கு 7 நாள் தான் கேரண்டி போ அப்படின்னு சொல்லி விட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், ஒரு பெரிய பில்லர் கட்டினான், புர்ஜ் கலிஃபா போல் கட்டி அது மேலே ஒரு மாளிகை அமைச்சான். 7 நாள் அதிலே நான் தங்குறேன், என்னை சுற்றி எல்லா ஆணை சேனை படைகள் அத்தனையும் இருக்கட்டும், எல்லாரும் என்னை காப்பாற்றிட்டோம், 7 நாள் எப்படி தக்ஷகன் உள்ள வரான்னு பார்க்குறேன் அப்படின்னா. எல்லோரும் 7ஆவது நாள் மாரி முனிவர்கள் எல்லாம் வந்தாங்க, ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க, எல்லோரும் பழம்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு எலுமிச்சம்பழத்துக்குள்ளே இருந்துச்சு. எல்லாருக்கும் பழத்தை ஒன்று எடுத்து கொடுத்தான், அப்படி எல்லோரும் வச்சுங்க சாப்பிடுங்க பாச அப்படிங்கன்னு. ஏதோ ஒரு பழம் வந்து எடுத்து சாப்பிட்டான், பார்த்தான் அதில் ஒரு புழு போல் வந்து தக்ஷகன் இருக்கான் அந்த பழத்தில். ஏன்னா பாம்பாதான் வருவானு எதிர்பார்த்துட்டு இருக்கான். தக்ஷகன் ஒரு புழு போல் இந்த பழத்தில் இருந்து உட்காந்துருக்கான். அவன் சொன்னா, இந்த 7 நாள் நான் கடந்துட்டேன், இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆக போகுது, சூரிய அஸ்தமனமாக ஆக போகுது, இன்னும் 7 நாள் ஆகிடுச்சுன்னா தக்ஷகன் வந்து கிடைக்க போகிறது இல்லை இனிமேலுக்கு. இதை தாண்டி இவ்வளோ கட்டுக்கால தானே தக்ஷகன் அப்படி வருவான், வந்தாலும் தக்ஷகனை கொண்டு விடுவானுங்க எல்லாரும். அதனால் இந்த புழுவே நான் தக்ஷகனாக நினச்சிக்கிறேன், இந்த புழு வேட என்னை கடிக்கிட்டோம்னு அவன் நினச்சான். அந்த புழு தக்ஷகனாக வந்து உடனே அவன் கொண்டு பரிசுத்து போனான் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் ஒரு ஆதி பருவத்தில் பார்க்குறோம். அதனால் நீ விதியை மதியால் வெல்லலாம், ஆனால் என்ன இருக்கணும், அது கூட வெல்லணும்னு விதி இருந்தால் தான் நடக்கும். அதுவும் அதனால் கண்மத்தை தவிர்த்து வேறு எதுவும் நடக்காது நம்ம ஆகணும் இல்லையா. அந்த சாதி ஆயுள் போகம் எல்லாமே கண்மம் தான் சொல்லணும். பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு முன் ஆறும் கருவுட்பட்டது என்று நம்முடைய சாஸ்திரம் பேசுகிறது. அதனால் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் நம்முடைய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய பெருமான். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர்க்கு உதவினர் எவரவர்க்கு உதவினர், அவரவர் நினைவது தம நினைவாதேனர். அதனால் யாரும் யாருக்கு உதவி பண்ணல, யாரும் யாருக்கும் தொந்தரவு பண்ணவில்லை, அவரவருக்கு அவரவர் விலை தான் நிற்கிது என்று சொல்லுகிறார். அதனால் அப்போ புத்தர் 4 வரையினும் வைத்து என்று சொல்லக்கூடிய 4 பேர் யார் அப்படின்னா, இங்கு ஒரு பாட்டுக்கே 1 மணி நேரம் போயிட்டு போயிருக்கேன். சரி, 4 பேர் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. தேநீர் வந்துட்டா சொன்னோன்னே, புத்தர் 4 வரையினும் வைத்து சாதிதான் இல்லாத கொள்கை என்று சொல்லுகிறார். இந்த ஜாதிதான் இல்லாத கொள்கைன்னா வர்ணாசிரமம் என்கின்ற வர்ண பேதம். இந்த வர்ண பேதம் என்பது வைதிக சமயத்தில் சொல்லப்பட்டது, சைவ சமயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் சைவ சமயத்தில் வர்ணபேதம் இல்லை என்றதெல்லாம் கிடையாது, வர்ணபேதம் உண்டு. 4 வகை பேதம் பெரிய புராணத்தில் பல இடங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த பிரதிலோம அனுலோம என்கின்ற, அதாவது முதல்ல 4 வகை வர்ணபேதம் சொல்லப்படுகிறது. பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்று சொல்லக்கூடிய 4 வகை வர்ணங்கள் தொடக்கத்தில் முதல் சாதிகளாக காட்டப்படுகிறது. இந்த 4 வகை சாதிகளும் ஒன்றுடன் ஒன்று புணர்ந்து பிரதிலோமர் அனுலோமர் என்பதாக நமக்கு சாதிகள் கலப்பினாலே உண்டாகிறது என்பதை திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் நம்ம சேக்கராய சாமி தெளிவாக காட்டுகிறார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கும். எழுதி வச்சுக்கப்போ எங்கே கொண்டு தெரியாது கரெக்டாக. சரி, கண்டுபிடித்து இன்னொரு கூட சொல்கிறேன். பிரதிலோமர் அனுலோமர் என்பவர்கள் அந்த மேல் சாதியினோடு மேல் சாதி கலந்து, இப்போ கீழே உள்ள பெண்களும் மேலே உள்ள ஆண்களும், மேலே உள்ள பெண்களும் கீழே உள்ள பெண்களும் இப்படி மாறி மாறி சாதியில கலப்பு ஏற்பட்டு உண்டாகக்கூடிய சாதிகளுக்கு என்ன பேர்? பிரதிலோமர் அனுலோமர்னு பேர். அந்த பிரதிலோமர் அனுலோமர்களுக்குள்ளே ஒன்றுக்கொன்று கலந்து பல்வேறு வகையான சாதி பிரிவுகள் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். விளக்கம் பார்த்தீங்களா? இப்படி பல்வேறு விதமான சாதிகள் உலகத்தில் உண்டாவதாக நமக்கு சாதி நூல் என்கின்ற நூலே நமக்கு இருக்கிறது. அந்த சாதி நூலை யார் படைத்தாருன்னு நம்முடைய தர்மியாதன குருமுதல்வருடைய குருநாதராகிய கமலை ஞானப்பிரகாச பெருமானார் சாதி நூல் என்ற ஒரு நூல் படைத்திருக்கிறார். கிடைக்குதான்னு தெரியலைங்க, பார்க்கணும். இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆன்லைனில் இருக்கிறதா நினைக்கிறேன், பாருங்கள்.
அதில் என்னென்ன சாதிகள் என்னென்ன எப்படி உண்டாகிறது என்பதை காட்டியிருக்கிறார். அதனால் சாதி ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் சாதியை பாராட்டவில்லை என்றும் நம்ம சைவ சமயத்தை சொல்ல முடியாது. பல்வேறு நாயன்மார்களும் பலவிதமான சாதிகளை இருந்து கொண்டு தான் அவரவர் அந்தந்த கொள்கைகளை நின்று கொண்டு நமக்கு அந்த சுப்பிரமணிய வழிபட்டதை பார்க்கிறோம். அதனால் குளமிலன் ஆகிலும் குளத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று குளம் இருப்பதை காட்டுகிறார். குளங்கெடுத்து கோள் நீக்க வல்லான் தன்னை என அப்பர்சாமி சொல்லுகிறார்கள். அதனால் எல்லா வகை பிரிவும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? எல்லா வகை சாதி ஏற்றத்தாழ்வு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்ம பிரிவு, கர்ம வினை தீர்ப்பதற்காகத்தான், ஒன்றும் கிடையாது. இப்போ மேல் சாதியில் பிறந்துட்டா உடனே அப்படியே இன்பமாக வாழ்ந்துடுறாங்க எல்லாருமே? இல்லை. ஒருத்தர் கீழே பிறந்துட்டா மட்டும் அப்படியே துன்பத்திலே இருக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. காலங்களுக்கு ஏற்ப வினைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அவரவர் கர்மத்துக்கு அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு அதை அனுபவிப்பதற்கு ஏற்ப அந்த நல் சாதி ஆயுள் போகம் இது எல்லாவற்றையும் கடவுள் தான் உண்டாக்கியிருக்கார், சிவபெருமான் தான் உண்டாக்கியிருக்கார். அதனால் சிவபெருமான் உண்டாக்கியிருக்கார், நீ மேலே இருக்கணும் நான் கீழே இருக்கணும் அப்படிங்கிற சாதி பாராட்டுவதை கண்டிக்கிறது நீதி நூல்கள், கண்டிக்கிறது. அதை சைவ சமயமாக அடியவரிடத்தை காட்டக்கூடாது என்பதை கண்டிக்கிறது. இப்போ நம்ம இந்த ஒரு பெரிய சாதியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது எதன் அடிப்படையில்? நம்முடைய கண்மத்தின் அடிப்படையில் தான். சென்ற ஜென்மத்தில் எந்த சாதியில் பிறந்தோம் தெரியாது, அடுத்த ஜென்மத்தில் என்னத்தில் பிறப்போம்னு நமக்கு தெரியாது. இப்போது அதை ஒழுங்காக நான் புரிந்து கொண்டோம்னா என்ன பண்ண மாட்டோம், எந்த சாதியும் இழிவுபடுத்த மாட்டோம், யாரையும் நம்ம துன்பப்படுத்த மாட்டோம். அதனால் சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. புரிந்து கொள்ளாதவன் என்ன பண்ணுறான், நான் பெரிய ஆள் நீ கீழே உள்ளவன் என்று அவர்கள்ட்ட வேதமை பாராட்டுகின்றான். அது இருக்கக்கூடாது, அதுதான் எங்கள் கருத்து. ஆனால் அவரவருக்கு அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ அந்தந்த தொழிலுக்கு ஏற்ப அவர்கள் இருந்து கொண்டு வர சொல்கிறார். அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆசிரம பேதம் என்பது இல்லவே இல்லை என்ற கொள்கை இவர்களுக்கு கிடையாது. இந்த சமண பௌத்த சமயங்களுக்கு உண்டு. அதில் முக்கியம் பௌத்த சமயத்துக்கு சாதி கொள்கை இல்லை என்பதனால அவர்களுக்கு சாதிதான் இல்லாத கொள்கை சௌத்திராந்திகன் முன் சாற்றும் என்று இந்த 4 வகை பௌத்தர்களில் சௌத்திராந்திகன் என்பவனுடைய கொள்கையை முதல்ல சொல்லுகின்றேன் என்று சுவாமி தொடங்குகிறார். விளங்குதா? அர்த்தப்பட்டு போலாமா? முழுதுணர்ந்து உலகில் கோரல் முதல் செயல் முனிந்து மற்றும் பழுதிலா அருளினாலே பரதுக்க துக்கனாகி தொழுது வானவரும் போற்ற தொல்பிடகங்களான வழுவில் ஆகமங்கள் சொன்ன மாதவன் நாதனாவான் என்று சொல்லுகிறார். இந்த கடவுளை பற்றி, அவருடைய கடவுள் யார்? அந்த சமயம் இருந்தால் ஒரு கடவுள் இருக்கணும் இல்லையா? இப்போ கடவுள் இல்லாதவன் யாரு தான்? உலகாயுத. இவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கூட கடவுள் தன்மை அடைந்தவர்களை பற்றி பேசுகிறார்கள். நேரடியாக கடவுள்னு இல்லைன்னா யார் தான் இல்லை? இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் இங்கே உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னா யார் தான் இல்லை? சிவபெருமான் இல்லை, பெருமாள் இல்லை, பிள்ளையார் இல்லை, முருகன் இல்லை, அம்பாள் இல்லை, இவங்க தான் கடவுள் இல்லை. ஆனால் ஒரு இஸ்லாமிய தெய்வம் இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ தெய்வம் இல்லைன்னா யாரும் சொல்கிறது இல்லை. இங்கே நாத்திகம் பேசுகிறவங்க கடவுள் இல்லைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம், இந்து தெய்வங்கள் மட்டும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே இன்றைக்கு நாத்திகம் இங்கே வழங்குகிறது. அதே போல தான் அன்றைக்கு இருந்திருக்கு பாருங்க. அவனும் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றான், ஆனால் பரநாதன் ஒருவன் உண்டு என்று சொல்லுகின்றான் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், கடவுள் இல்லைன்னா நீ கும்பிடக்கூடிய கடவுள் மட்டும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நேரடியான அபியூஸ் இது. கடவுள் இல்லை, பொதுவாக கடவுளை நாத்திகம் மேலானவன் இவனை விட, ஏன்னா அவன் எதுவுமே இல்லைன்ட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இங்கே தான் சமய பூசலே உண்டாகுது பாருங்க. நீ சாமி கும்பிட்றியா, கும்பிடு, உன் விஷயம் வச்சுக்கோ. நான் சாமி கும்பிட்றேன், என் சாமி நாங்கள் கும்பிட்றேன், நான் வச்சுக்கிறேன், அப்படின்னு விட்ட பிரச்சனையே கிடையாது. இப்போ என் சாமி உண்மை, நீ கும்பிடுற சாமி கபீரா, என்னது காபீர் அப்படிங்கிறாங்க இஸ்லாமியர்கள்லாம் இல்லையா? நீ கும்பிடுற சாமி மட்டும் கிடையாது, நான் கும்பிடுற சாமி இருக்கு அப்படின்னு சொல்லுவது தான் இங்கே பிரச்சனையே. அவங்கவுங்க கும்பிடுற சாமி இருக்குன்னு அவங்க கும்பிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு அதில் இஸ்லாமியர் எல்லாருமே அப்படி கிடையாது. அவங்களும் நாங்கள் வேணால் உங்கள் கோயிலுக்கு வராமல் இருப்போம், ஆனால் நீங்கள் கும்பிட்ற சாமி நீங்கள் கூப்பிடுங்க அந்த அப்படின்னு அதுக்குள்ள மதிப்பீடுகளும் எல்லாரும் பார்க்குறோம். கிறிஸ்தவர்களும் அப்படி பார்க்குறோம். ஒன்றெண்டு தான் இதில் நிறையா இது மாதிரி அரசியல் பேசிக்கிட்டு நிந்தனை பண்ணிக்கொண்டு எல்லாம் இருக்கும். புதுசாக வந்ததெல்லாம் அப்படி இருக்குமா? இஸ்லாமியர்கள் சமாதி கும்பர்களும் இருக்கிறாங்க, அது அதிகம் கூட இருக்கா? அவங்களும் கண்டிக்கப்பட்டது தானே. மறுபடியும் புதுசாக வந்து உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்றாங்க, சமாதி வழிபாடு எந்த வழிபாடு கூடாதுன்னு சொல்றாங்க. அவர்களை பொறுத்தளவுக்கு அந்த அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் கடவுள். நபி வந்து கடைசி நபிகள் நாயகம் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கைகள் தான். மற்றது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஹதீஸ்னு ஒரு சில குறிப்புகள் இருக்குது, அதில் சில வேறுபாடுகள்லாம் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு தான் சமயத்தில் அவங்களுக்குள்ள பேதம் ஏற்படுகிறது.
குரானை வைத்து அவங்கள்ட்ட பேதம் இல்லை, ஹதீஸ்களை வைத்து கொண்டு பல்வேறு பேதங்கள் உண்டாகிறது. அதில் ஒரு பேதம் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதர்ஸாவா இல்லை அவங்களுக்கு பேர் ஒன்று பக்கீர் ஷா அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க இங்கே. அவங்க தான் அந்த இது சமாதி வழிபாடு பண்ணுறவங்க, தர்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வழிபாடு பண்ணுறாங்க. பக்கீர் ஷா அப்படிங்கிற குரூப் அவங்க அன்பாக. சரி, இந்த பாடல் விளக்க நம்ம தேநீர் பிறகு பார்ப்போம். டீ சாப்பிட்டாங்க, அந்த பாடல் விளக்கம் பார்ப்போம்.